பெற்றோர் பேச்சை கேட்டு ஒழுக்கமாக படிக்க வேண்டும் எனவும், படிக்கும் காலத்தில் கத்தி எடுத்துக்கொண்டு சுற்றியதால் பைக்கில் இருந்து கீழே விட வைத்து கடவுள் தன்னை தண்டித்து விட்டதாக கைதான முன்னாள் கல்லூரி மாணவர் ஒருவர் வாக்குமூலம் அளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ரோஹித் என்ற இளைஞர் திடீரென கத்தியை கழற்றி மாணவர்களை அச்சுறுத்தியுள்ளார். இதில் 3 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த சூலூர் போலீசார் சம்பவ இடத்தில் ஈடுபட்ட அக்கல்லூரியின் முன்னாள் மாணவரை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் வாகன விபத்து ஒன்றில் சிக்கி கை உடைந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக போலீசார் காவல் நிலையத்தில் ரோஹித்திடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் கல்லூரி நிர்வாகத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட நிலையில் பழைய ஐடி கார்டை காட்டி ஓணம் பண்டிகை கொண்டாட கல்லூரி வளாகத்தில் நுழைந்ததும் அப்போது மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறுதான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுழற்றி மாணவர்களை தாக்கியதும் தெரியவந்தது. சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த ரோஹித், எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என சினிமா வசனத்தை பேசியதோடு, படிக்கும் காலத்தில் சரியாக படிக்காமல் கத்தி எடுத்ததால் தான் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டதாகவும், இந்த செயலுக்காக கடவுள் தன்னை பைக்கில் இருந்து கீழே விட வைத்து கையை உடைத்து சரியான பாடம் புகட்டியதாகவும் கூறியுள்ளார். மாணவர்கள் படிக்கும் காலத்தில் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் எனவும், தவறான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் நல்வழியில் செல்ல வேண்டும் எனவும் முன்னாள் மாணவர் ரோஹித் பேசும் வீடியோ போலீசாரை வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நான் தாண்டா ரோஹித் பேசுகிறேன். நிலைமை பாருங்க, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு. நான் தான் கெத்துன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வண்டியில் போய் கீழே விழுந்து கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு. இனிமேல் நீங்களும் இந்தமாரி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தாமல் நல்லபடியாக அப்பா அம்மா பேச்சு சொல்கிறத கேட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் கடைசியில்.